நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. இது வரைக்கும் 18 மாசம் நாங்க கடை போட்டிருக்கோம். ஒரு மாசத்துக்கு 2 லட்சம்ன்றப்ப 18 மாசம் 34 லட்சம் கொடுத்துருக்கோம் எல்லாருமே. 34 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு ஃபுட் ஸ்ட்ரீட் லைசன்ஸ் எங்கன்னா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதான் ஆட்சி மாறிச்சுல, நீங்க அங்க பாத்துக்கோங்க. சென்னை மவுண்ட் ரோடு தர்கா அருகே கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் ஃபுட் ஸ்ட்ரீட் அமைக்க உரிமம் பெற்றுத் தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக திமுக வட்டச் செயலாளர் பிரபாகரன் என்பவரது வீட்டின் முன்பு வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில் நிலத்தில் வைக்கப்பட்ட கடைகளுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக மாதந்தோறும் 24,000 ரூபாய் வீதம் பணம் வசூலித்த பிரபாகரன் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தனக்கும் அந்த இடத்திற்கும் சம்பந்தம் இல்லை என ஒதுங்கிக் கொண்டதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். தற்போது கடைகளை அகற்றுமாறு போலீசார் கூறியதால் வாழ்வாதாரத்தை இழந்து கொடுத்த காசும் என்ன ஆனது என்று தெரியாமல் நடு ரோட்டில் நிற்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். இது வரைக்கும் 18 மாசம் நாங்க கடை போட்டிருக்கோம். ஒரு மாசத்துக்கு 2 லட்சம்ன்றப்ப 18 மாசம் 34 லட்சம் கொடுத்துருக்கோம் எல்லாருமே. இவ்வளவு நாள் 18 மாசம் நாங்க 34 லட்ச ரூபா ஒரு 8 கடை ஓனர் சேர்ந்து கொடுத்துருக்கோம். 34 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு ஃபுட் ஸ்ட்ரீட் லைசன்ஸ் எங்கன்னா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதான் ஆட்சி மாறிச்சுல, நீங்க அங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஆஃப் பண்றாரு. அங்க போய் கேட்கறோம், நீ அவங்க கிட்ட போய் கேளு, இங்க வந்து நிக்காத, உங்களை பிரபா தானே இது பண்ணாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னா அவர்கிட்ட மேலே நின்றுட்டு இருக்காரு, மேல உட்காந்துட்டு இருக்காரு, வீட்டுல கேமரால எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆள் அனுப்புறாரு 4-5 பேரை, வந்து நீ பாத்துக்கப்பா என்ன. அவங்க வந்துட்டு அவர் ஊர்ல இல்லைன்னு சொல்றாங்க. இது நம்பிட்டு நாங்க நின்றுகிட்டே இருக்கோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.